வணக்கம் மக்களே, இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன். இன்னைக்கு நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி தாங்க நடவு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி எப்படி நடுதுன்னு தெரியாது. பல்லாவர சந்தையில் 3 100 வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பர் கலரு. இதை என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த செம்மண் இருக்கு இல்லையா, அப்படியே வச்சிடுறாங்க. அப்படியே வச்சா கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும். சில செடி வந்து பிக்கப் ஆகிடும், சில செடி வந்து பிக்கப் ஆகாது. நம்ம இப்படி வைக்கிறப்ப என்ன பண்ணேன்னா, சல்லி வேறு ஒரு வாரத்திலே நம்மளுக்கு பிக்கப் ஆகிடும். இந்த செல்லி வேறு, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம மண் கலவை தரமாக பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ வைக்கிறப்ப என்ன பண்ணோம், சூப்பராக பிக்கப் ஆகிடுங்க. இந்த கிளை வந்து உடஞ்சிடுச்சு. நம்ம வீட்டில் காற்று அடிச்சிது இல்லையா, அதில் உடஞ்சிச்சு. ஒரு சின்ன நூல் எடுத்து நம்ம அதில் கட்டி வச்சுடுவோம், அப்போ ஸ்ட்ராங்காக நின்றுடும். சல்லி வேறு சூப்பராக வரும். ஆனால் அவங்க கொடுக்குறத வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே மண் கலவையில் அப்படியே நம்ம வைக்கிறப்ப என்ன ஆகும், அது நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த டைட்டாக இருக்கு இல்லையா, அவங்க கொடுக்குற செம்மண் வந்து டைட்டாக இருக்கும். களிமண் மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. அப்படியே வைக்கிறப்ப என்ன பண்ணோம், அப்படியே வேரழுகல் நோய் வந்துட்டு சில செடி வந்து பிக்கப் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். சில செடி மேக்ஸிமம் ரோஜா செடி வந்து அதிகமா தாக்கு பிடிக்காது. இறந்து போயிடும். இப்படி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு இது வரும். ஒரு சின்ன பாட்டில்ல இப்ப நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கங்களேன், மண் கலவைலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, கொஞ்சம் பச்சை புச்சோன்னா, நம்ம வேற பாட்டுக்கு பெரிய பாட்டுக்கு நம்ம மாத்திடலாம். சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க. நம்ம அழகா மண் கலவை பாருங்க எவ்வளோ தரமா இருக்குது பாருங்க. பிளாக் கலர்ல. இது வந்து ஒயிட் லைட் பிங்க்கு. இது வந்து ஒயிட்டு. அடுத்தது வந்து எல்லோ கலரு. சூப்பரா இருக்கு பாருங்க. அதுல ஒரு பூ பூத்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பூவ பாருங்களேன். எப்படி இருக்கு பாருங்க. அத நம்ம எடுத்து போட்டுட்டு, அத நம்ம கட் பண்ணிடணும். அப்பதான் அடுத்த துளிர் அங்க வர வர ஆரம்பிக்கும். சூப்பரா நம்ம ரெடி பண்ணி குட்டி பாட்ல வச்சாச்சு. இந்த குட்டி பாட்ல வச்சுக்க ஒரு 2, 3 பூ வந்தா ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஓகே பச்சை பூச்சிச்சு. ஒரு 2, 3 துளிர் வந்தா கூட ஓகே தான். அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ நெறைய மண் கலவை இருக்கு பாருங்க. அப்ப 2, 3 துளிர் வந்தா என்ன பண்ணணும், நம்ம வேற பாட்ல நம்ம மாத்திடணும். இப்ப இந்த செம்மண் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா, அந்த செம்மண்ல நம்ம வீட்ல இருக்கிற மண்ண கொஞ்சம் நெறைய நம்ம கலக்கணும். அத கலந்து இங்க பாருங்க தக்காளி செடி இருக்கு இல்லையா, இந்த மாரி தக்காளி செடியில மேலோட்டமா நம்ம போட்டு விட்டோம்னா, இன்னும் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். இது ஆடிப்பட்டத்துக்கு அறுவடை பண்றதுக்காக நம்ம தக்காளி செடி நட்டு வச்சிருக்கோம். ஓகே மக்களே. அடுத்தடுத்த வீடியோ நான் எப்படி இருக்குன்னு பாடுறேன். தேங்க் ஃபார் வாட்சிங். வணக்கம் மக்களே.